ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பராக இந்த கோவக்காயை வச்சு தான் ஒரு அருமையான டிஷ் செய்ய போகிறோம். பொதுவாகவே கோவக்காய்னாலே எல்லாருக்குமே பிடிக்காது. ஆனால் அதில் நம்ம உடலுக்கு தேவையான உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் இந்த கோவக்காயில் இருக்குது. இந்த கோவக்காயை இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி அதை எல்லாரும் விரும்புகிற மாதிரி சுவையாக எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு 400 கிராம் கோவக்காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் நீள்வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு காயை 4 பீஸ் வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 3 மிளகா வத்தல். உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைப்படுச்சுன்னா கூட ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை உரித்து முழுசாக வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 கியூப்ஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ அதை ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தால் போதும், முழுசாக பிரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக தேங்காய், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தால் எவ்வளோ இருக்குமோ, நான் பல்லாக பீஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவலாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இந்த மசாலா பொருட்களை தனியாக எடுத்துடலாம். இதே எண்ணெயில் நம்ம திரும்ப கோவக்காயை பொரிக்க போகிறோம். அந்த எண்ணெயில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல் பூண்டை ஒரு உரலில் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காய்க்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இந்த உப்பு மஞ்சள் பொடி இது இந்த காயில் எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக படுற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை கூடுதலாக வச்சீங்கன்னா பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். அது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம வறுத்த மசாலாவை நம்ம ஒரு ஜாரில் வச்சு அரைச்சிடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும், நைஸாக அரைக்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமே போதும், தண்ணியெல்லாம் விட்டு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போது கோவக்காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஆனால் வேக்காடு நல்லா வரணும். நல்லா அதை பிடிச்சி அழுத்தி பார்த்தா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இது வெந்து வரணும். அதனால் இடையில ஒரு முறை கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. இந்த எண்ணெயிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடலாம். அப்போ தான் அது சாஃப்டாக வேகும். இப்போ பார்த்தீங்களா, 4 நிமிஷம் வெந்தால் கூட அது நரிச்சுன்னு தான் இருக்குது, இன்னும் வேகலை. இப்போ உள்ளங்கையில் ஒரு 2 உள்ளங்கை அளவுக்கு தண்ணியை ஊற்றி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு இதை நம்ம வேக விட்டுடலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். அதை பிதிக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம மசாலாவை சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மாறி மாறி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே நம்ம இது வேக விடணும். இந்த மசாலாவோட ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கனால பச்சை வாடெல்லாம் இருக்காது. இருந்தால் கூட இந்த மசாலா இந்த காயோட சேரணுங்கிறதுக்காண்டி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது நம்மளுக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க. நமக்கு ஒரு இது பொதுவாகவே ஆந்திரா இது ஆந்திராவில் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆந்திரா ஸ்டைல் ஒரு கோவக்காய் பொரியல்.
சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு ரசம் சாதம் கூட, சாம்பார் சாதம் கூட, தயிர் சாதம் கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.